நீங்க நல்லா தான் சம்பாதிக்கிறீங்க, ஆனா நீங்க சம்பாதிக்கிற பணம்லாம் மாச கடைசியில எங்க தாண்டா போகுது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் தனியா கிடையாது. இந்தியால 10ல் 9 பேருக்கு இதே பிரச்சனை தான் இருக்கு. இதுக்கு காரணம் அவங்களுடைய ஏழ்மை கிடையாது, அவங்க ப்ராப்பரான ஒரு மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாதனால தான். இத பத்தி பேசுற ஒரு புக் தான் லெட்ஸ் டாக் மணி அப்படின்ற ஒரு புக். அதை எழுதியவங்களுடைய பேர் மோனிகா ஹெலன். இந்த மோனிகா ஹெலன் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, இந்தியால ரொம்ப மதிக்கப்படுற ஒரு ஃபினான்ஷியல் ஜேர்னலிஸ்ட். இந்த புக் மூலியமா அவங்களுடைய மெயின் கோல் என்ன அப்படின்னா, உங்களை ஓவர் நைட்ல பணக்காரங்களா மாத்துறது கிடையாது, எப்படி சிம்பிளா சேஃபா நம்ம மணியை பில் பண்றது அப்படின்றது இந்த புக் மூலியமா சொல்லி தரதா அவங்களுடைய கோல். இந்த புக்கை அவங்க இந்தியால இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காகவே எழுதியிருக்காங்க. இந்த புக்கை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளால ஸ்டாக் ட்ரேடிங் பண்ண முடியுமா, இல்ல கிரிப்டோல ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷனை தரக்கூடிய ஒரு புக்கா இருக்கும். சரி, அப்படி என்ன அந்த புக்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். முதல்ல இந்த புக்ல மோனிகா ஹெலன் மணின்றது பர்சனலான விஷயம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு கேள்வியும் கேட்கறாங்க, நீங்க உங்களுடைய மந்த்லி ஸ்பெண்டிங்கை கால்குலேட் பண்றீங்களா, இல்ல உங்களுடைய கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு மாச கடைசியில நம்மளுடைய பணம்லாம் எங்க போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க ஆமான்னு சொல்றீங்க அப்படின்னா இதை தான் எக்ஸாக்டா மணி இஸ் பர்சனல்னு சொல்றாங்க மோனிகா ஹெலன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்றதை நிறுத்தணும். அவர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாரு, அவர் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு தனியா ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கணும். இதை பண்றதுக்கு நம்ம ஒரு 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க மோனிகா ஹெலன். ஸ்டெப் நம்பர் 1, உங்களோட கரண்ட் மணி பிக்சர் என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது உங்களோட இப்போதைய பண நிலவரம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு 3 பேசிக் கொஸ்டின்ஸை நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கங்க. முதல் கொஸ்டின், ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, அதாவது உங்க கையில எவ்வளவு பணம் நிக்குது. ரெண்டாவது கொஸ்டின், அதுல எவ்வளவு பணத்தை நீங்க ஒரு மாசத்துல செலவழிக்கிறீங்க. மூணாவது கொஸ்டின், செலவழிச்சது போக உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு. ஒரு உதாரணம் பார்ப்போம். இவர் பேர் மனோஜ், இவருக்கு 28 வயசு. இவர் ஒரு கிராஃபிக் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு மாச சம்பளம் 55,000 ரூபாய். இப்ப இந்த பணத்துல இவர் என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்றத பார்ப்போம். 15,000 ரூபாயை இவர் ரெண்டுக்குன்னு ஒதுக்கிடுறாரு. 6,000 ரூபாயை கிராசரிஸ்க்கு செலவு பண்றாரு. ஜொமேட்டோ, ஸ்விக்கி இது மாதிரி ஃபுட் டெலிவரியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு 4,000 ரூபாய் செலவு பண்ணிடுறாரு. புதுசா வாங்கின போனுக்கு இஎம்ஐன்னு 2,000 ரூபாய் ஒதுக்கிடுறாரு. அது இல்லாம இந்த அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் இது மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றாரு அண்ட் ரீசார்ஜ் பண்றாரு. இதுக்கு ஒரு 3,000 ரூபாய் செலவாயிருது. அப்புறம் வீக்கெண்ட் அவுட்டிங்ஸ்க்கு ஒரு 5,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அப்புறம் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு 2,000 ரூபாய் செலவு பண்ணிடுறாரு. அப்புறம் ஒரு 3,000 ரூபாயை எதுக்கு ஸ்பெண்ட் பண்றோன்னே தெரியாம எங்கேயோ ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இப்ப மாச கடைசியில மனோஜ் அவர் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும்போது வெறும் 1,500 ரூபாய் தான் இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எங்கடா போச்சு நம்ம காசெல்லாம் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை அவர் அவருடைய ஸ்பெண்டிங்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணியிருந்தார் அப்படின்னா மாச கடைசியில இந்த மாதிரி புலம்பி இருக்க மாட்டாரு. இந்த ஸ்பெண்டிங்ஸ் எல்லாம் ட்ராக் பண்றதுக்கு பெருசா நமக்கு ஃபேன்சி டூல்ஸ் எல்லாம் கூட தேவைப்படாது. வெறும் நோட் புக்ல நீங்க ட்ராக் பண்ணலாம், இல்ல கூகுள் ஷீட்ஸ்ல நீங்க ட்ராக் பண்ணலாம், இல்ல ஆப்ஸ் நிறைய இருக்கு. வால்நட் மணி மேனேஜர், இல்ல ஈடி மணி, இந்த மாதிரியான ஆப்ஸ் மூலியமா கூட நம்ம ட்ராக் பண்ணலாம். வெறும் 30 நாள் உங்க பணத்தெல்லாம் நீங்க எங்க செலவழிக்கிறீங்க அப்படின்றத ட்ராக் டவுன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பணத்தை பத்தின ஒரு புரிதலே கிடைக்கும்னு சொல்றாங்க மோனிகா ஹெலன். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுடைய கரண்ட் பினான்சியல் சிச்சுவேஷன் என்னவோ அதை அசிங்கப்படாம ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க மோனிகா ஹெலன். நிறைய பேர் அவங்களோட ஸ்பெண்டிங்கை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா, ஐயோ நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன், ஐயோ நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் இன்னும் நிறைய சம்பாரிச்சதுக்கு அப்புறமா பினான்சியல் பிளானிங் எல்லாம் ப்ராப்பரா பண்ணுவேன் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த சைக்கிள்குள்ளே போயிருவாங்க. ஆனா மோனிகா ஹெலன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பர்ஃபெக்டான டைம்னு ஒன்று வரவே வராது. நீங்க இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் தான் இன்னும் அதிகமாகும்னு சொல்றாங்க. அடுத்ததா 3வது ஸ்டெப், ஒன்ஸ் உங்களுக்கு உங்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பேசிக் ஹேபிட் லூப்பை ஒன்று ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது சேலரின்னு ஒன்று வருது, அதுக்கப்புறமா நீங்க உங்க பட்ஜெட்டை போடுறீங்க. 3வதா நீங்க சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பணம் ஒதுக்குறீங்க. 4வதா மிச்ச பணம் எவ்வளோ இருக்கோ அதை தான் நீங்க உங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்றீங்க. இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேர் காமனா சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நோட் பண்ணிக்க மறந்துடுவாங்க. உதாரணத்துக்கு நெட்ஃபிளிக்ஸ் ஒரு 99 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றாங்க, அதை நோட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்பெண்ட் பண்றதை ட்ராக் பண்ணி வச்சுக்கிறதே ஒரு பட்ஜெட் தான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க, ட்ராக்கிங் வேற, பட்ஜெட்டிங் வேற. அடுத்ததா பணத்தை எங்க ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப கில்ட்டியாகி உட்கார்ந்துருவாங்க. ஆனா அப்படி உட்கார்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ற மோனிகா ஹெலன், ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கான மணி சிஸ்டம் உருவாக்கணும்னு சொல்றாங்க. இந்த மணி சிஸ்டம்ல நீங்க ஒரு 4 பக்கெட்ஸை வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அதுல நம்பர் 1 பக்கெட் எமர்ஜென்சி ஃபண்ட், நம்பர் 2 இன்சூரன்ஸ், 3வது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், 4வது ஸ்பெண்டிங்ஸ். எமர்ஜென்சி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கு தேவையான எக்ஸ்பென்சஸை எப்பவுமே
லிக்விட் ஃபண்டா வச்சிருக்கணும், இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும். இது நம்மளுடைய எமர்ஜென்சி டைம்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல தேவையில்லாம நம்ம லோன் வாங்குறதை இது தடுக்கும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, ரெய்னி டே ஃபண்ட்ஸ். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது பக்கெட் இன்சூரன்ஸ். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு முன்னாடியே இன்சூரன்ஸை பத்தி பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்புன்றது தான் நமக்கு ஃபர்ஸ்ட், growthன்றது நமக்கு அடுத்தது தான் சொல்றாங்க மோனிகா ஆலன். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அவங்க கம்பெனில தர ஹெல்த் இன்சூரன்ஸ் மேலே டிபெண்டா இருப்பாங்க. கம்பெனியோட கவர் மட்டும் இல்லாம நம்ம தனியா நமக்கும் சரி நம்ம ஃபேமிலிக்கும் சரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரெக்கமெண்டட்னு சொல்றாங்க மோனிகா ஆலன். அடுத்ததா லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆனுவல் இன்கம்ல இருந்து 10 இருந்து 15 மடங்குக்கான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதும் ரெக்கமெண்டட்னு சொல்றாங்க. இப்ப மூணாவது பக்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு பவர்ஃபுல்லான டூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிறைய வீடியோக்கள்ல நம்மளே சொல்லியிருக்கோம். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே ரெக்கமெண்டட்னு சொல்றாங்க மோனிகா ஆலன். எனக்கே இன்கம் கம்மி, இதுல எங்க நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, வெறும் 500 ரூபாய் நீங்க மாசத்துக்குன்னு ஒதுக்குறதே உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டைம்ல ஒரு பெரிய தொகையா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க மோனிகா ஆலன். அடுத்ததா நாலாவது பக்கெட் ஸ்பெண்டிங்ஸை பத்தி பார்ப்போம். உங்க ஸ்பெண்டிங்ஸை நீங்க ப்ராப்பரா பண்றதுக்கு 70-30 ஃபார்முலாவை பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க மோனிகா ஆலன். இந்த 70-30 ஃபார்முலானா என்ன அப்படின்னா, 70% ஆஃப் உங்க இன்கம் உங்க மாச செலவா நீங்க பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு ரெண்ட் பே பண்றது, கிராசரிஸ் இல்ல இஎம்ஐ, இதுக்காக நீங்க பயன்படுத்துங்க. 30% ஆஃப் உங்க இன்கம் சேவிங்ஸ்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஒதுக்குங்க. இப்படி ஒதுக்குற இந்த 30% ஆஃப் உங்க இன்கம்ல 10% நீங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு ஒதுக்குங்க. 10% நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது எஸ்ஐபில போடுங்க. இன்னும் 10% உங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்க பயன்படுத்துங்க. அடுத்ததா மோனிகா ஆலன் ஃபேமிலி ஃபினான்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்துல எய்தர் கணவனோ இல்ல மனைவியோ தான் பினான்சியல் பிளானிங் பண்ணுவாங்களே தவிர ஒன்னா உட்காந்து அதை பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு குடும்பத்துல அந்த கணவனும் மனைவியும் ஒன்னா உட்காந்து பினான்சியல் டிசிஷன்ஸ் எடுத்தாதான் அது ஒரு பெட்டரான டிசிஷனா இருக்கும்னு சொல்றாங்க மோனிகா ஆலன். அடுத்ததா இந்த காலகட்டத்துல நிறைய பினான்சியல் டிராப்ஸ் நடக்குது, அதுல நிறைய பேர் ஏமாந்தும் போயிடுறாங்க. அதுல இருந்து நம்ம காப்பாத்திக்கிறது ரொம்பவே முக்கியம்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு தெரியாத ஒரு ஸ்கீம்ஸ்ல பணம் போடுறது, சிட் ஃபண்ட்ஸ்ல பணம் போடுறது, இல்ல கேரண்டியா 15% ரிட்டர்ன்ஸ் தரோன்னு வர வாட்ஸ்அப் குரூப்பை நம்பி நம்ம பணம் போடுறது, இந்த மாதிரிலாம் இல்லாம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நம்ம வெல்த்தை பில்ட் பண்றது தான் ஒரு சரியான வழின்னு சொல்றாங்க. கடைசியா மோனிகா ஆலன் ஒரு 10 ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நமக்காக சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம 1 மந்த் எக்ஸ்பென்சஸை ப்ராப்பரா ட்ராக் பண்ணி பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப், 3 மந்த்ஸுக்கான எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம தனியா எடுத்து வைக்கணும். தேர்ட் ஸ்டெப், டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ், இது ரெண்டையும் எடுக்கணும். ஃபோர்த் ஸ்டெப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபிஃப்த் ஸ்டெப், அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏமாறாம இருக்கணும். சிக்ஸ்த் ஸ்டெப், நீங்க எடுத்திருக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் உங்க குடும்பத்துல ஒருத்தங்களை நீங்க நாமினேட் பண்ணணும். செவன்த் ஸ்டெப், பினான்சியல் பிளான்ஸை உங்க ஒய்ஃபோட இல்ல ஹஸ்பண்டோட உட்காந்து நீங்க பிளான் பண்ணணும். எய்த் ஸ்டெப், இதுக்கு முன்னாடி நம்ம தேவையில்லாம நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற கில்ட்டை முதல் தூக்கி போடணும். நைன்த் ஸ்டெப், ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு தடவை உட்காந்து ப்ராப்பரா உங்க மணி சிஸ்டமை நீங்க ரிவ்யூ பண்ணணும். 10th ஸ்டெப், ஒவ்வொரு வருஷத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் புக்கையாவது நீங்க படிக்கணும். இந்த 10 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க மோனிகா ஆலன். இந்த லெட்ஸ் டாக் மணி புக்கை நீங்க வாங்கி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பையிங் லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.